ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் மார்கழி அமாவாசை, அனுமன் ஜெயந்தி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு இலை உங்க கையில இருந்தாலே போதும், கோடீஸ்வர யோகம் உறுதி. அது என்ன இலை, அது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலையை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் சுக்கிரவாரத்தில் வந்திருக்கக்கூடிய மார்கழி அமாவாசை, வாயுபுத்திரன் அவதரிச்ச இந்த நாளை நாம அனுமன் ஜெயந்தியா கணக்கில் எடுத்துட்டு மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுறோம். அனுமனுக்கு வடை மாலை, வெற்றிலை மாலை சாத்துறது இது ரொம்ப விசேஷம். ஆனா இந்த ஒரு இலைய நீங்க அனுமனோட பாதத்துல வச்சு எடுத்தீங்கன்னா தீராத நோய்கள் தீரும், மன கஷ்டங்கள் நீங்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அனுமன் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வருவது சஞ்சீவி மலை, அதாவது மூலிகைகளோட அரசன் இந்த சஞ்சீவி மலை தான். ராமதூதன், மாருதி, வாயுபுத்திரன் இது மாதிரி பல பெயரால் அழைக்கப்படக்கூடிய அனுமன் வருஷா வருஷம் வரக்கூடிய மார்கழி மாதம் இருக்கு இல்லையா, அந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும் மூலம் நட்சத்திரமும் சேரக்கூடிய நாள்ல அவதரிச்சதாதான் அந்த நாளை நாம அனுமன் ஜெயந்தியா கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட அமாவாசை அப்படிங்கிறது டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:57 ஆரம்பித்து மறுநாள் சனிக்கிழமை காலை 7:54 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை நாளைக்கு பகல் முழுக்க உங்களுக்கு அமாவாசை தான். காலையில 10:12 ராகு காலம், 3:04 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல நீங்க அனுமன் ஜெயந்திக்கான வழிபாடு பண்றது, அதே மாதிரி மாதம் மாதம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அமாவாசைக்கான வழிபாடு செய்யறது, இது எல்லாத்தையும் நீங்க செஞ்சுக்கலாம். அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்க ராமநாமம் ஜபிக்கும் போது அந்த ராமநாமத்து மூலயமா அனுமன் உங்க வீட்டுக்குள்ள வந்து அமருவார். பெருசா ராமநாமங்கள் தெரியலையா, ராம ராம ராமன்னு ராமனோட நினைவாவே நீங்க நாளைக்கு இருக்கும்போது எந்த இடத்துலலாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அந்த இடத்துல அனுமன் வந்து அமர்ந்து நமக்கான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சில வருஷங்கள் மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும் மூலம் நட்சத்திரமும் சேர்ந்து வரும், ஒரு சில வருஷங்கள் தனித்தனியா வரும். இந்த வருஷமும் மார்கழி அமாவாசை டிசம்பர் 19ஆம் தேதியும் மார்கழியோட மூல நட்சத்திரம் டிசம்பர் 20ஆம் தேதியும் வந்திருக்கு. அமாவாசை திதியை மட்டுமே நம்ம பெருசா கணக்கு பண்றதால டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் அனுமன் ஜெயந்தி. அந்த நாள்ல உங்க வீடு பக்கத்துடைய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சமர்ப்பிப்பாங்க, துளசி மாலையை சமர்ப்பிப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் செந்தூர காப்பு, வெண்ணெய் காப்பு மாதிரியே செந்தூர காப்பை ஆஞ்சநேயருக்கு அணிவித்து அவரை வணங்குறது மூலயமா வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் நடக்கும். இதுதான் ரொம்ப இயல்பா எப்பவும் போல பண்ணக்கூடிய அனுமன் ஜெயந்திக்கான வழிபாடு. இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு இலை உங்க கையில இருந்தாலே போதும். அது என்ன இலை அப்படின்னு கேட்டீங்கன்னா கற்பூரவள்ளி இலை. இதைத்தான் அனுமனோட பாதத்துல வச்சு நீங்க எடுக்கணும். அது மூலயமா தீராத நோய்கள், மன கஷ்டங்கள் நீங்கும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அனுமன் அப்படின்னு சொன்னாலே சஞ்சீவி மலை தான் ஞாபகத்துக்கு வரும். மூலிகைகளோட அரசன். கற்பூரவள்ளிக்கு ஓம் வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரும் இருக்கு. இது எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. அனுமனுக்கு ரொம்ப பிடித்தமான வாசனை மிக்க இலைகள்ல இதுவும் ஒன்று. நாளை காலை நீங்க சுத்தபத்தமா குளிச்சுட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனுமன் படத்துக்கு முன்னாடி சின்னதா ஒரு கிண்ணத்துல இப்ப நாம சொல்லியிருக்கக்கூடிய இந்த கற்பூரவள்ளி இலைய நீங்க தயார் செய்து வைக்கணும். இந்த கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது எல்லார் வீடுகள்லயும் ரொம்ப சுலபமா, இல்ல உங்க வீட்டு பக்கத்துல அக்கம் பக்கத்துல கிட்ட ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். உங்க வீட்டுல இருந்தா அதையே பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை அக்கம் பக்கத்துல கிட்டயோ இல்ல வேறு யாருக்கிட்டையும் அந்த இலையை வாங்க போறீங்கன்னா அதை வெறுமனே வாங்கிட்டு வராம ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்து சாஸ்திரத்துக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வர்ற மாதிரி அந்த கற்பூரவள்ளி இலையை வாங்கிட்டு வந்து நீங்க கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. குறைந்தது 3 இலை, அதிகபட்சம் 11 இலை. அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. கணக்கு ஆனா குறைந்தது 3, அதிகபட்சம் 11 இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கற்பூரவள்ளியிலை தயார் செய்து அதை கழுவி சுத்தப்படுத்தி சந்தனகுமம் போட்டு வைத்து சின்னதா ஒரு கிண்ணத்துல வைத்து நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில அனுமனுடைய பாதத்துக்கு முன்னாடி வைக்கணும். நிறைய பேர் வீடுகள்ல அனுமன், அதாவது ஆஞ்சநேயரை போட்டோவாவோ சிலையாவோ வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். சில பேருக்கு அந்த வழக்கம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க ஸ்ரீராமருக்கு முன்னாடியோ இல்ல மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடியோ ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்தை
ராமதூதனாக இருக்கக்கூடிய அனுமனாக பாவித்து அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த கற்பூரவள்ளி இலைய நீங்க வைக்கணும். இந்த இடத்துல எதுக்காக கற்பூரவள்ளி இலைய பயன்படுத்துறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அனுமன் சனி கிரக தோஷ பாதிப்பிலிருந்து நம்ம காக்கக்கூடியவர். இந்த இலையோட மருத்துவ குணம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறது மாதிரி ஆன்மீக ரீதியா நம்மளோட கர்ம வினைகளை குறைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க அடிக்கடி சளி இருமலால அவதிப்பட்டா பூஜையில வைத்திருக்கக்கூடிய இந்த இலைய அவங்களுக்கு பிரசாதமா கொடுக்கலாம். இதோட வாசம் மன அழுத்தத்தை குறைத்து வீட்ல அமைதியை ஏற்படுத்தும். நாளைய தினம் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இந்த இலை கூட வெற்றிலை பாக்க வைத்து ஏழைகளுக்கு தானம் செய்யறதும் பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்தும். மாலையில குறைந்தது 3 அதிகபட்சம் 11 கற்பூரவள்ளி இலைகளை சின்னதா செப்பு பாத்திரத்துல வைத்து நீர் ஊற்றி அதுல போட்டு வைக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் நீங்கும். இதுதான் இந்த இலையை பயன்படுத்துறதுக்கான முக்கியமான நோக்கம். அனுமன் பாதத்துக்கு முன்னாடி நீங்க தனியா கிண்ணத்துல கற்பூரவள்ளி இலையில போட்டு வைக்கிறது மட்டும் இல்லாம துளசி தீர்த்தம் எப்படி தயார் செய்வீங்களோ அதே மாதிரி சின்னதா ஒரு பாத்திரத்தை தண்ணீர் பிடித்து வைத்து அதுல கற்பூரவள்ளி இலையில போட்டு அதை நீங்க பிரசாதமா படைச்சி அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த கற்பூரவள்ளி இலையோட கலந்துருக்கக்கூடிய அந்த தண்ணீரை நீங்க எடுத்துக்கலாம். அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது சாதாரணமான நாள் கிடையாது. வெற்றியை தேடி தரக்கூடிய நாள். இந்த நாள்ல நீங்க பண்ணக்கூடிய இந்த எளிமையான கற்பூரவள்ளி வழிபாட்டு மூலயமா அனுமனுடைய அருளையும் ஆரோக்கியத்தையும் முழுமையா பெற முடியும். அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்க அனுமரை வழிபடுறீங்களோ இல்லையோ கட்டாயம் ஸ்ரீராமர், அதாவது மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால் இவர்கள்லாம் யாராவது ஒரு வடிவங்களை நீங்க வழிபடணும். அது மூலயமா அனுமன் உங்களுக்கு பரிபூர்ணமான சக்தியை ஏற்படுத்தி கொடுப்பார். அனுமனுடைய வாள்ல நவகிரகங்கள் ஐக்கியமா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அதனாலதான் மற்ற நாட்களை விட செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள்ல இல்ல வியாழக்கிழமைகள்ல நம்ம அனுமனை வணங்கும் போது கிரகதோஷ பாதிப்புகள் விலகும். யாருக்கு ஒருத்தவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில இல்ல அவங்க குடும்பத்துல யாரோ நபருக்கு சனி கிரக தோஷம் போட்டு ஆட்டி படைக்குது, ஒருத்தர் கூடிய சனி கிரக தோஷம் அந்த குடும்பத்தையே போட்டு பாடாப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறவங்க வாரம் வரக்கூடிய சனிக்கிழமையில அனுமனுக்கு அந்த கிரகதோஷ பாதிப்பு இருக்கக்கூடிய நபர், அப்படி இல்லைன்னா அந்த கிரகதோஷ பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்ல இருந்து குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க கோவிலுக்கு போயிட்டு அனுமனுக்கு 2 நெய் தீபம் போடலாம். அதோட ஆரம்ப புள்ளியா அனுமன் அவதரித்திருக்கக்கூடிய அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு பண்றது ரொம்ப விசேஷம். மாதம் வரக்கூடிய அமாவாசையில நீங்க அனுமனுக்கு குங்குமம் வாங்கி கொடுக்கறது மூலயமா வீட்டில் இருக்கக்கூடிய சுப காரிய தடைகள் நீங்கி நல்ல விஷயங்கள் தேடி வரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை நீங்கி வரன் கைகூடி வரும். நல்ல வேலை கிடைக்கும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில நீங்க அனுமனுக்கு நெய் தீபம் போடும்போது கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடிடும். இப்படி வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்கள்லையும் ஒரு நாள் நம்ம அனுமனை வழிபடும் போது ஒரு விதமான பலன்கள் கிடைக்குமாம். அப்படிப்பட்ட அனுமன் அவதரித்திருக்கக்கூடிய இந்த ஒரு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு உங்க மனசுக்குள்ள என்ன வேண்டுதல், என்ன பரிகாரம், என்ன தீபம் ஏற்று நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் கூட யோசிக்காம ஏத்திடுங்க. கூடவே இந்த கற்பூரவள்ளி இலையையும் பயன்படுத்தி நீங்க பூஜை அறையில வைக்கும்போது மருத்துவ ரீதியாகவும் மகத்துவ ரீதியாகவும் பல மாற்றங்களை இந்த கற்பூரவள்ளி இலை ஏற்படுத்தும். பூஜை அறையில வச்சுட்டு பிரசாதமா சாப்பிடுங்க. ஒருவேளை அந்த கற்பூரவள்ளி இலை மீந்து போயிருந்துச்சுன்னா அதை மறுநாள் ஆறு, ஏரி, குளம் இல்ல கிணறு இது மாதிரி நீர்நிலையை விட்டுருங்க. இல்லைன்னா செடி கொடிகள்ல கால் படாத மாதிரி போட்டுருங்க. அதை எக்காரணத்தை கொண்டும் உதாசீனப்படுத்திட வேண்டாம். நம்பிக்கையோடு பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.